Hello friends, welcome back to Ramya Samayal. இன்னைக்கு அட்டகாசமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன ingredients தேவைன்னு பார்த்துடலாம். வாங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 முழு பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை. தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சிருக்கேன். இதை வறுத்து நல்லா அரைச்சிக்க போறோம். 2 ல இருந்து 3 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். நல்ல ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து இங்க ஊற வச்சு வச்சிருக்கேன். உப்பு தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய். 1 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சிருக்கேன். தேங்காய் உங்களுக்கு இன்னும் கம்மியா வேணும்னா நீங்க குறைச்சிக்கலாம். அதோட 3 தக்காளியை சேர்த்து மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஸ்மூத் பேஸ்டா அரைச்சுக்கோங்க. ஒரு 7-8 கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் சின்ன சைஸா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கத்திரிக்காயில அடிப்பகுதியில ஒரு பிளஸ் மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது காம்போட அட்டாச்சாவே இருக்கட்டும். அப்புறம் அதை இந்த மாதிரி பிரிச்சு பூச்சி எதுனா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். கட் பண்ண கத்திரிக்காவை தண்ணியில போட்டு வச்சிடலாம். இப்போ இதுல பாருங்க, இந்த பக்கம் பூச்சி இருக்கு. ஸோ அந்த பக்கத்தை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டு நல்லா இருக்கிற பீஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கத்திரிக்காவை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி கொஞ்சம் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ பாருங்க, கத்திரிக்காய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஓரளவுக்கு சாஃப்ட் ஆகி கலரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுலயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு எண்ணெய் நிறைய இருந்தா டேஸ்டா இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணி தாளிச்சுக்கலாம். அடுத்ததா பூண்டு ஆட் பண்ணி நல்லா பூண்டு கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடலாம். பூண்டு நல்லா வதங்கின உடனே கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிடலாம். நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ண இன்னும் நல்லா டேஸ்டாகவே இருக்கும். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். தக்காளி நல்லா மேஷ் ஆகுற வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். அடுத்ததா மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இதில் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் இதுலேயே அப்படியே ஃப்ரை பண்ணலாம். தீஞ்சு போகாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணியாச்சு. அடுத்ததா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் தக்காளி பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். தேவைன்னா இதில் 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். கரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி கிரேவியோட கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ள வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன். நான் இதில் கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்றேன். உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க ஆட் பண்ண வேண்டாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷமா குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். கத்திரிக்காவை ஆட் பண்ண அப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் இது நல்லா கொதிக்கட்டும். தீ மீடியம்ல வச்சு கொதிக்க விடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற வெந்தய பொடியை இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாயில் ஆகட்டும். கடைசியில 2 டீஸ்பூன் நெய் இல்லைன்னா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரா டேஸ்டியா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.